Hello friends, welcome to channel Eat the Finest. இந்த சேனல் எங்க அம்மா பண்ண ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில நான் ஷேர் பண்ண போறது வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். இது வாட்டர்மெலன் சீசனா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா தர்பூசணி கிடைக்கும். நம்ம அதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள பார்த்துடலாம். பொடியா நறுக்கி வச்ச தர்பூசணி 3 கப் எடுத்துக்கோங்க. blend பண்ணி ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. விப்பிங் கிரீம் 1 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஐஸ்கிரீம் பண்றதுக்கு முக்கியமான பொருள் இந்த விப்பிங் கிரீம். விப்பிங் கிரீம் ஜில்லுன்னு தான் இருக்கணும். பீட்டரை வச்சு 3 நிமிஷம் பீட் பண்ணும்போது சாஃப்டா எலும்பி வரணும். இந்த மாதிரி condensed milk 3/4 கப் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பிங்க் ஃபுட் கலர் 4 டிராப் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்க. பாத்திரத்தை அசைச்சா கூட அந்த க்ரீம் அசையக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். அது வரைக்கும் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரீசரில் வைக்கணும். ஏதாவது ரெசிபி பண்ணும்போது அதை ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சருக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. தர்பூசணி ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் 3 நிமிஷம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டர் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை கையை வச்சே நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, கை வலிக்கும். இதை நீங்கள் தனியாக வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி வச்சிருங்க. மூடி இருக்கிற கண்ணாடி பாத்திரத்தில் கூட வைங்க, ஓப்பனாக வைக்காதீங்க. ஃப்ரீசரில் 8 மணி நேரம் இல்லைனா ஒரு ராத்திரி ஃபுல்லாக வச்சிருங்க. நல்லா செட் ஆகணும். நம்ம சேனல் ஈட் த ஃபைனஸ்ட்ல ஏற்கனவே நாங்கள் வாட்டர்மெலன் மொஜிட்டோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்களும் போய் பாருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கரெக்டாக செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அருமையான ருசியான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி டெலிஷியஸான ரெசிபிஸோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.